புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தின் காரை முற்றுகையிட்டு நாராயணசுவாமி ஆதரவாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் காரை சூழ்ந்து கொண்டு போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் சற்று சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. வைத்திலிங்கம் காரை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கட்சித் தலைவர் பதவியிலிருந்து வைத்தியலிங்கம் விலகுமாறும் முழக்கம் எழுப்பி அவரது காரை முற்றுகையிட்டு தற்பொழுது அந்த பகுதியில் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். தற்பொழுது வைத்திலிங்கம் காரை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக அஸ்வினி, அதாவது புதுச்சேரி இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி ஒப்பந்தம் தொகுதி உடன்பாடு ஏற்படுவதில் தொடர்ந்து இழுபறியானது நீடித்து வருகிறது. குறிப்பாக திமுக போட்டியிடும் தொகுதிகளை காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை திமுகவும் கேட்பதால் இந்த குழப்பமானது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்றுதான் கடைசி நாள் என்பதால் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள் தங்களுக்கு 30 தொகுதிகளும் வேட்புமனு தாக்கலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சரான நாராயணசாமிக்கு நெல்லித்தோப்பில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அவருக்கு கட்சி சார்பில் வழங்கப்படும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வழங்கப்படவில்லை. இதனால் நாராயணசாமிக்கு நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட சீட் மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் நெல்லித்தோப்பில் சீட் மறுக்கப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாராயணசாமி ஆதரவாளர்கள் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரான வைத்திலிங்கத்தின் வீடை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது வைத்திலிங்கம் தட்டாஞ்சாவடி தொகுதியில், அதாவது ஏற்கனவே அவர் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். இருந்தபோதிலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடக்கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதியில் வைத்திலிங்கம் தனது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற போது நாராயணசாமி ஆதரவாளர்கள் அவரது வாகனத்தை வரிமழித்து அவர் செல்ல விடாமல் தடுத்தனர். மேலும் இவர் சூழ்ச்சி செய்துதான் நாராயணசாமிக்கு நெல்லித்தோப்பு தொகுதியில் சீட்டு வழங்கப்படாமல் தடுத்தார் என குற்றம் சாட்டி அவரை பதவி விலங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதி முழுவதும் தொடர்ந்து பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த காங்கிரஸ் கட்சியினர் அவரது வாகனத்தை மறித்ததால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி அதன் பிறகு மாநில தலைவர் வைத்திலிங்கத்தின் கார் அங்கிருந்து புறப்பட்டு சென்று வைத்திலிங்கம் முதலமைச்சர் ரங்கசாமி எதிர்த்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் வேட்புமனு இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளார். இந்த நிலையில் நாராயணசாமிக்கு சீட் மறுக்கப்பட்ட நிலையில் அவரது ஆதரவாளர் அல்லது நாராயணசாமி சுயேட்சையாக நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.